எல்லோருக்கும் வணக்கம். நம் இந்து தர்மத்தில் அமாவாசை திதி என்பது முன்னோர்களுக்கான வழிபாட்டுக்கு உரிய மிக முக்கியமான நாள். அதிலும் குறிப்பாக சூரியன் வடக்கு திசை நோக்கி பயணிக்கும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசைதான் தை அமாவாசை. இந்த நாளில் நம் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது நம் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், தடைகள் அனைத்தையும் நீக்கி மிகப் பெரிய நிம்மதியைத் தரும். இந்த ஆண்டு தை அமாவாசை எப்போது வருகிறது, சரியான தேதி மற்றும் நேரம் என்ன? அமாவாசை திதி எப்போது தொடங்கிறது என்றால் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:03 தொடங்கி மறுநாள், அதாவது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 1:20 வரை அமாவாசை திதி இருக்கிறது. அதனால் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அமாவாசை திதி இருப்பதால் அன்றைய தினம் காலையிலேயே பித்ரு வழிபாட்டை மேற்கொள்வது மிகச் சிறந்தது. இந்த நாளில் எப்படி விரதமிருந்து வழிபட வேண்டும்? காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி முன்னோர்களை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாளில் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷம். முக்கியமாக அமாவாசை அன்று கோலமிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்துவிடுங்கள். மதிய வேளையில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து முதலில் காகத்திற்கு வைத்திருத்து பிறகு நீங்கள் சாப்பிடுவது வழக்கம். காகம் உணவை எடுத்தால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். பித்ரு தர்ப்பணம் அல்லது திதி கொடுக்க நினைப்பவர்கள் இதை எப்போது செய்ய வேண்டும்? பொதுவாக அமாவாசை அன்று நண்பகல் வேளை பித்ருகளுக்கு உகந்தது. ஆனால் இந்த தை அமாவாசையில் திதி அதிகாலையிலேயே தொடங்கிவிடுவதால் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை வருகிறது. யமகண்டம் மதியம் 12 மணி தொடங்கி 1:30 வரை வருகிறது. அதனால் காலை 6 மணி முதல் 11 மணி வரை உங்கள் தர்ப்பண காரியங்களை முடித்து விடுவது சாலச் சிறந்தது. தை அமாவாசை அன்று முன்னோர்களின் ஆசியைப் பெற எந்த கோவில்களுக்குச் செல்லலாம்? ராமேஸ்வரம். இது பித்ரு தோஷ நிவர்த்திக்கு மிக முக்கியமான தலம். அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும். திருவள்ளூர் வீரராகவர் கோவில் அமாவாசை என்றாலே நினைவுக்கு வரும் மற்றொரு தலம். இங்குள்ள குளத்தில் நீராடி பெருமாளை தரிசிப்பது விசேஷம். காவிரி கரை தலங்கள் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், பவானி கூடுதுறை, மயிலாடுதுறை போன்ற நதிக்கரை தலங்களில் தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களுக்கு நேரடியாகச் சென்றடையும். வெளியூர் செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊரில் உள்ள சிவன் அல்லது பெருவாள் கோவிலுக்குச் சென்று அகத்திக்கீரை அல்லது எள் கலந்த சாதத்தை தானமாக வழங்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், பித்ரு வழிபாட்டில் ஆகச் சிறந்த பரிகாரம் அன்னதானம். உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கோ அல்லது வாயில்லா ஜீவங்களுக்கோ பசு மற்றும் நாய் போன்றவற்றுக்கு உணவு அளியுங்கள். அது உங்கள் சந்ததியினருக்கு பெரிய புண்ணியத்தைச் சேர்க்கும். இந்த தை அமாவாசையை தவறவிடாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் முழு ஆசியையும் பெறுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.